இதுக்கு இடையில் படையாண்ட மாவீரா என்ன செய்யும்? குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள். மாவீரன் குரு அவரோடெல்லாம் நாங்கள் பழகிருக்கோம். அரசியல்வாதியாக இல்லை, ஒரு தமிழ்னாக மிக இலகிய மனதுடைய ஒருத்தர். இது 91ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், 92ஆ தெரியல. சுரேஷ் கமாட்சிகளில் வேலை பார்த்துங்க, மறுமலர்ச்சி எந்த ஆண்டு தெரியல. அவர் அவ்வளோ ஆண்டு 35-38 ஆண்டுகள் நினைக்கிறேன். அந்த படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் ஒளிப்பதிவாளராக. தமிழில் மட்டுமில்லை, இந்தியாவில் வந்து வெளியான ஒரு வணிக சினிமா அந்த எல்லைக்குள்ள ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பு மறுமலர்ச்சி படம். நீங்கள் இப்போவும் பார்க்கலாம். அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஊரினுடைய தலைவரை பற்றி தான் பேசுது. அதுக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ் மண்ணோட தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ளே இருக்கும். யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல், வன்முறை தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது. அது யாராவது காயப்படுச்சா அந்த படம்? கோயம்புத்தூரில் 120ஆவது நாள் நான் பாடத்தேன் அந்த படம். ஏதோ ஒரு படப்பிடிப்பு போயிருந்தேன். எனக்கு படம் போய் எனக்கு பார்க்கவும் நேரம் இல்லை. அப்போல்லாம் ஒரு 2 படம் 3 படம் நான் படப்பிடிப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்த அரசியலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்களை பற்றி படம் எடுத்தால் அது சாதி படம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி நீங்கள் ஒதுக்கிட பார்க்குறீங்க. அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு படத்தை ஒதுக்கிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாவீரன் குரு அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கதையை எடுக்கிறாங்கன்னொடனே இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எடுக்க வேண்டியிருக்கு. தமிழ் மண்ணில் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வரலாற்றை நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த படத்தை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் கதுமன். அதை கொண்டு போக நீங்கள் தவறுற மாதிரி எனக்கு தெரியுது.